ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது சந்தோஷமா இருக்கு? அவருடைய சந்நிதியில் இப்படி உட்கார்ந்து கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட இப்போ அவங்களுக்கு கொடுத்த தாளந்தில் இப்படி ஆண்டவரை துதிக்கிறது எவ்வளோ சந்தோஷம் இல்லை? சிலருக்கு நல்ல தாளந்து என்னன்னா உட்கார்ந்து கை தட்டி உண்மையிலேயே அவரிலே மகிழ்றது அது ஒரு பெரிய டேலண்ட் இல்லை? சிலருக்கு இப்படி நின்று பாடுறது ஒரு டேலண்ட்டு, சிலருக்கு வாசிக்கிறது. அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற கிருபையினாலே நம்மளுக்கு நேரத்தை கொடுக்கும்போது அவரை அப்படியே இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறது எவ்வளோ மன மகிழ்ச்சி இல்லை? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். இந்த விடுதலை எத்தனையோ பேருக்கு கிடைக்கல இல்லை? எத்தனையோ பேர் பாத்ரூமில் துதிச்சிட்ருக்காங்க, எத்தனையோ பேர் பயந்து போய் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக துதிச்சிட்ருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை பாருங்கள். எத்தனையோ பேர் ஹஸ்பண்ட்ஸ் சர்ச்சுக்கு போகிறதே அலோவ் பண்ணாமல் இருக்கிற அந்த சூழ்நிலையில் வாழ்கிற பெண்மணிகள் கூட இருக்கிறாங்க. ஆனால் தேவன் நம்மளுக்கு எவ்வளோ விடுதலையோடு கூட ஆராதிக்கிற கிருபை தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். பாக்கியவான்களா இல்லையா? நம்மளை விட பர்சனலாக துதிக்கிறவங்க அதை விட பெரிய பாக்கியவான்கள்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க இடுக்கத்தின் மத்தியில் ஆண்டவரை துதிச்சிட்ருக்காங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கும் தேவன் விடுதலை தருவாராக. இந்த ஆராதனைக்கு முன்னதாக நான் ஒரு சில காரியத்தை, இந்த தாவீது ஏன் இப்படி துதிக்கிறதை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நான் ஒரு 5 minutes ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர். தாவீது துதிக்க 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 எப்பொழுதும் அந்த இசைக்கருவி வாசிச்சுட்டு ஆண்டவரிலே மகிழ்ந்திருந்த அந்த மனிதனுக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலேயும் ஆண்டவர் அவரை துதிக்க பண்ணினது தான் பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. இங்கே உட்கார்ந்துருக்கிற நீங்கள், ஆன்லைனில் பார்த்துட்ருக்கிற நீங்கள், எந்த சூழ்நிலையிலேயும் துதியை நம்ம வாயை விட்டு என்ன பண்ணக்கூடாது? விளக்கக்கூடாது. முறுமுறுப்பை வாயில் கொண்டு வரவே கூடாது. ஏன் தெரியுமா? இந்த துதி எப்பொழுதும் நம்முடைய வாயில் இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவருடைய கிரியைகள் நம்மளே நடக்க ஆரம்பிக்கும். அவருக்கு விருப்பமான கிரியைகள் என்ன ஆகும்? நடக்க ஆரம்பிக்கும். சிஸ்டர், நான் பாடினா எங்கள் வீட்டில் எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. அப்படியா? சரி. இப்போ தான் எல்லாருக்கிட்டேயும் மொபைல் இருக்குல்ல, மொபைல் இல்லாதவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். ஒருத்தர் கூட இருக்க முடியாது. பாட்டு போட்டுவிட்டு பாத்திரம் தேய்க்கிறீங்களா, துணி துவைக்கிறீங்களா, இல்லை தூங்குறீங்களா, எது பண்ணாலுமே பாட்டை ஆன் பண்ணிடுங்க. பாட்டோடு சேர்ந்து நீங்களும் துதிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. நம்மளுக்குள்ளாக நற்கிரியைகள் ஸ்டார்ட் ஆகும். என்ன பண்ணுவோம்? இந்த பெண்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய வியாதி குறை சொல்கிறது. எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. எத்தனை புடவை வாங்கி பீர்வால் அடுக்கி வச்சாலும் பத்தாது. திடீர்னு என்ன ஆகும்? நாளைக்கு யாராவது ஒரு புது புடவை கட்டிட்டு வந்தாங்கன்னா அதை போய் ஆராய்ச்சி பண்ணி அடுத்த வாரமே அதை வாங்கணும். நம்ம டார்கெட் அதுதான். ஹஸ்பண்ட்ஸ் பாவம், அவங்களோட டார்கெட் அதை ஃபில் பண்ணால் தான் அவங்களுக்கு சம்பளமே. நம்ம டார்கெட் என்னென்னா அடுத்த வீட்டில் இருக்கிறது நம்மளுக்கு வாங்கிடணும். அதுதான் நம்மளுடைய டார்கெட். நம்ம டார்கெட் ஹஸ்பண்ட்ஸோட பாக்கெட் மணியெல்லாம் காலி பண்ணுறது நம்ம டார்கெட். நீங்களாம் அப்படி இல்லை, நீங்கள் ரொம்ப நல்லவங்க. அப்போது துதிக்கும் போது நற்கிரியைகள் தானாக நம்மளுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். தாவீதுனுடைய வாழ்க்கை பாருங்கள். அவர் தாழ்மையுள்ளவராக இருந்தார். என்ன, கோபத்தை சகிச்சுக்கிறவராக காணப்பட்டார். மன்னிக்கிற சுபாவம் அவருக்குள்ளே இருந்தது. அவ்வளோ பெரிய ராஜா ஆனதுக்கு அப்புறமா கூட நாத்தான் தீர்க்கதரிசி போய் நீ தப்பு செஞ்சல அப்படின்னு சொல்லும்போது, ஒரு கதை மூலியமாக சொல்லும்போது, ஆமாம் நான் தான் அதை செஞ்சேன் ஒத்துக்கிற, அக்செப்ட் பண்ணுற அந்த ஒரு தாழ்மையான மனப்பான்மை தாவீதுக்கு இருந்தது. அப்சலோம் துரத்தும் போது, என் பிள்ளைக்காக நான் எதிர்த்து நிற்கக்கூடாது, ஓடி ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்ற ஒரு அந்த அந்த மென்மையான சுபாவம் அவருக்குள்ள காணப்பட்டது. இன்றைக்கு எத்தனை பேர் தாவீதை போல அந்த யுத்த களத்துக்கு போகும்போது அவங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம், நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற, இவனை சாகடிச்சிடுற அப்படின்னு சொல்றிய அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லலை, நான் யார் தெரியுமா? சாமுவேல் தாத்தா என்னை அபிஷேகம் பண்ணார், நான் போன காரியம் நடக்கும் தெரியுமா அப்படின்லாம் பெருசாக அவர் சொல்லி காட்டிக்கல. பேசாமல் போனார்.
அந்த கல்லில் ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்குதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். இப்படியாக தாவீதுனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருந்தது? நல்ல கிரியைகளினாலே அவருடைய இருதயம் காணப்பட்டது. சவுல் வந்து கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 சொல்லும்போது தாவீதுக்கு அங்கே மேட்டிமை வரல. அதை நினச்சி சவுல் துரத்தும் போது கூட சவுல் கிட்ட அவர் பார்த்து கேட்டது, என் படையை பார்த்தியான்னு சொல்லவே இல்லை. அவர் நான் நாயா துரத்துறதுக்கு? அங்கே கூட அவருடைய தாழ்மையான குணத்தை காட்டினார். ஆண்டவரை துதிக்கிறவர்கள் மத்தியில் இப்படிப்பட்ட சுபாவங்கள் தான் இருக்கும். நீங்கள் தெரியாமலேயே சொல்கிறேன், தினந்தோறும் வீட்டில் நல்ல ஒரு துதி பலிகளை ஏறெடுத்து பாருங்களேன். நிச்சயமாக தேவன் உங்களுக்குள்ளாக உங்களை அறியாமலேயே ஆண்டவருடைய கிரியைகள் வெளிப்படும். ஆண்டவருக்கு பிரியமான கிரியைகள் வெளிப்படும். இன்றைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் வேணால் வீட்டில் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆண்டவரே, எனக்கு சும்மா முறுமுறுக்கிற அந்த சிந்தையை எடுத்து போட்டுட்டு எத்தனையோ பாடல்கள் இருக்கு, நான் ஏன் அந்த பாடல்கள் எல்லாம் பாடி உம்மை துதிக்க கூடாது? ஆண்டவரே, எனக்கு கிருபை செய்யுங்கப்பா, எனக்கு விடுதலை தாங்கப்பான்னு நீங்கள் ஜெபிச்சு பாருங்க. ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே என்ற பாடலை பாடலாமா? கரங்களை தட்டி போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய கிருபையுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். பாடி நாத்துமாவின் கீதம்
ஆவியானவரே, விடுதலை நாயகனே, உமக்கு நன்றியப்பா, 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 நன்றியப்பா. உம்மை துதிக்கக்கூடிய விடுதலை கொடுத்தீரே, நன்றியப்பா. ஜீவனை கொடுத்தீரே, நன்றியப்பா. எங்களை தெரிந்து கொண்டீரே, நன்றியப்பா. எங்களை ரட்சிக்க வைத்தீரே, உமக்கு நன்றியப்பா. இந்நாள் வரைக்கும் துதிக்க கிருபை கொடுத்திருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷத்தோடு கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சந்தோஷத்தோடு கூட நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நன்றி. துதிக்கு பாத்திரரே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட என் தேவன் நீர் ஒருவரே கர்த்தாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமைகள் குறைந்து போவதே இல்லை அப்பா. காலங்கள் மாறலாம் ஆண்டவரே, அப்பா எல்லா சூழ்நிலைகள் மாறலாம் ஆண்டவரே, ஆனால் நீர் ஒருவர் மாறாதவராய், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய், அதே பராக்கிரமசாலியாய் எங்க மத்தியில வாசம் பண்ணுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா அதை அறிகிற அறிவை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. அப்பா உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஒரு நாள் இல்லப்பா, எங்க ஆயுசு நாட்கள் முழுவதையும் கர்த்தாவே இந்த துதிக்கு பாத்திரராகிய உம்மையே நாங்கள் போற்றத்தக்க கிருபை செய்யப்பா. அன்றைக்கு எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்த ஒரே ஒரு நோக்கம், என்னை ஆராதிக்க இந்த ஜனங்களை விட்டுவிடு என்று சொன்ன ஒரே ஒரு காரணம் தானப்பா. அவர்களை நீர் விடுதலை ஆக்கினது ஒரே ஒரு காரணம், இவங்க என்னை துதிக்கணும், இவங்களுக்கு விடுதலை வேணும். இன்றைக்கு நாங்கள் அந்த விடுதலையை பெற்றுக்கொண்ட நாங்கள் சும்மா இருக்கக்கூடாது தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சும்மா இருக்கக்கூடாதப்பா. உடைய துதி எப்பொழுதும் எங்களுடைய நாவில் இருக்க கிருபை பாராட்டுங்க தகப்பனே. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியிலே இறங்கி வந்திடுமே. இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே.
துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு துதி, உமக்கு துதி, உமக்கு துதி ஆண்டவரே. இந்த நேரத்தில் நீங்க இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே. எங்கள் மத்தியில் நீர் உலாவிக் கொண்டிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தலையின் மேலும் உம்முடைய கரத்தை வைத்து ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு ஒரு விடுதலை தகப்பனே. சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரே முறுமறுக்கிறவர்களாக அல்ல கர்த்தாவே. அன்றைக்கு எரிகோ மதில்களுக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தாவே முழக்கங்கள் இட்டது போல இன்றைக்கு எங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து ஆவிக்குரிய வளர்ச்சி ஆண்டவரை குறைவா இருந்தாலும் சரி சுவாமி, அதையும் நாங்கள் துதிகளினாலே மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. கொஞ்ச நேரம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எழும்பி நின்று ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இறங்கி வாங்கப்பா. இன்றைக்கு எங்கள் இருதயத்தில் கிரியை நடப்பீங்க சுவாமி, நடப்பீங்கப்பா, நடப்பீங்க, 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 நடப்பீங்க. இறங்குங்க, இறங்குங்க, இறங்குங்க தகப்பனே. ஆவியானவரே நீர் வந்து விட்டா போதும் சுவாமி. அங்கே விடுதலை உண்டப்பா, அங்கே விடுதலை உண்டு, 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 உண்டு கர்த்தாவே. உம்முடைய வல்லமைகள் குறைந்து போகிறது இல்லையப்பா, குறைந்து போகிறது இல்லை ஆண்டவரே. அப்பா துதிக்கும் பொழுது விடுதலை, துதிக்கும் பொழுது விடுதலை, துதிக்கும் பொழுது விடுதலை, 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 விடுதலை. என் தேவனே இன்றைக்கு ஆண்டவரே ஒரு கிரியை நடப்பீங்க சுவாமி, இன்றைக்கு ஒரு கிரியை நடப்பீங்க, 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 நடப்பீங்க. சும்மா இந்த உதட்டின் மூலியமாய் பாடக்கூடாதப்பா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து இங்கே ஒரு கிரியை நடக்கணும் சுவாமி. இன்றைக்கு நாங்க நடக்கணும் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே ரொம்ப நாளா உட்கார்ந்துட்டு இருக்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவரே இன்றைக்கு எழும்பி நிற்கட்டும் அப்பா. ஆவியானவரே விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க. உம கிட்டி சேராமல் எங்க கிட்ட இருக்கிற எல்லா கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, உம்முடைய நாமத்திலே ஆண்டவரே வல்லமைகள் உண்டு ஆண்டவரே. குறைந்து போகவில்லை, குறைந்து போகவில்லை. இன்றைக்கு 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 விடுதலை பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே, பெற்றுக்கொள்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். அது பலவீனமா இருக்கலாம் ஆண்டவரே, எங்க சோர்வா இருக்கலாம், எங்க குறை சொல்கிற ஆவியா இருக்கலாம். எத்தனை நன்மைகள் பெற்றுக்கொண்டாலும் அடுத்து ஆண்டவரே சூழ்நிலை வரும்போது இதிலேயும் என் தேவன் நடத்துவார் என்ற விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசத்தை கொண்டு வருகிற எல்லா ஆண்டவரே அப்பா அந்த கிரியைகளை வெளியேற்றுகிறோம், இன்றைக்கு வெளியேற்றுகிறோம், வெளியேற்றுகிறோம், வெளியேற்றுகிறோம். சமாதானத்தின் தேவன் இருதயங்களை ஆளுகை பண்ணுவீராக ஆண்டவரே, சமாதானத்தின் தேவன் இருதயங்களை ஆளுகை பண்ணுவீராக. வேத வசனத்திலே, வசனத்திலே கர்த்தாவே, வசனத்தை வார்த்தையை பற்றி கொண்டு நாங்கள் நடக்கிறவர்களாக ஆண்டவரே இன்றைக்கு ஒரு விடுதலை, 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 விடுதலை. கடுகளவு அந்த முழுமையான விசுவாசத்தை நீர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீரப்பா. இன்றைக்கு எங்கள் மத்தியிலே நீர் செய்வீராக, செய்வீராக, செய்வீராக. எல்லா முரட்டாட்டு தனத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே வெளியேற்றுகிறோம் அப்பா, வெளியேற்றுகிறோம், வெளியேற்றுகிறோம். எல்லா கடினத்தனத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே வெளியேற்றுகிறோம், வெளியேற்றுகிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இத்தனை நாள் எங்களை காத்தீரே அப்பா, போஷித்தீரே ஆண்டவரே. நாங்கள் தண்ணீர்கள் மேலே நடந்தாலும் ஆண்டவரே அதை கர்த்தாவே அதுக்குள்ளே போய் நாங்கள் அமிழ்ந்து ஆண்டவரே நாங்கள் மரித்து போகாதபடி கர்த்தாவே அப்பா ஆறுகள் எங்கள் மேலே புரளாதபடி சுவாமி எங்களை பாதுகாத்து கொண்டீரே. விடுதலையோடு கூட துதிக்க கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. ஆவியானவரே கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. ஹalleluya, 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 ஹalleluya. ஆவியானவரே நீங்க இருக்கிறீரப்பா, இங்க நாங்க விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா எந்த இடத்துல இருந்து துதித்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு ஒரு விடுதலை நீர் தரப்போகிற தயவுக்காக உமக்கு நன்றி, 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 நன்றி. எல்லா பலவீனங்கள் மாறட்டும், எல்லா சந்தேகத்தின் ஆவி மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் அப்பா. ஆண்டவரே உட்கார்ந்து ஜெபிக்க முடியாம ஆண்டவரே தத்தளிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. அவங்க இருதயத்துல ஜெபிக்கணும்னு ஆசை இருக்கு, வேதத்தை வாசிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா சூழ்நிலைகளை பார்த்து அவங்கள பிஸியாக பண்ணுகிற பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு வெளியேற்றுகிறோம், வெளியேற்றுகிறோம், வெளியேற்றுகிறோம். துதிக்க பண்ணாதபடி ஆண்டவரே அப்பா நாவை அடக்கி வைத்து கொண்டு கர்த்தாவே அப்பா எனக்கு
என்ன செய்தார் என்று கர்த்தாவே நன்றி அறிதல் இல்லாதவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் என்றார். அந்த சுபாவங்கள் எங்களிடத்திலிருந்து மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒரு ஜெபத்தோடு கூட, ஒரு விசுவாசத்தோடு கூட அவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பசங்களை திட்டும் போதெல்லாம் எவ்வளோ வாய்ஸ் வரும், சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம கீழ்ப்படியணும். அவர் என்ன பண்ணுவார்? நம்மளை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். நம்முடைய ஆத்துமாவை என்ன பண்ணுவார்? திருப்தி செய்வார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மனமே தொடர்ந்து துதி செய். மனமே சொல்லுங்க, அத சொல்லுங்க. உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவருக்கு மரணமே இல்லைங்க. நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு என்ன மரணமே இல்லை. இந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம், இப்போவும் நம்ம கூட இருப்பார். இங்கே கண்களை மூடி நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும் அங்கேயும் அவர் தான் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, தொடர்ந்து துதி செய் மனமே, தொடர்ந்து துதி செய். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, கீழ்ப்படுகிறீங்களா கேளுங்க. பலிகளை பார்க்கிலும் ஆண்டவருக்கு என்னதான் உத்தமம்? கீழ்ப்படுகிறீங்களா? God bless you ன்னு சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. பாடலாமா? கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். சொல்லுங்க, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார்.
மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உன்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் உன்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை என்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொன்ன என் தேவன், சொன்னதில் நீங்கள் வாக்கு தவறாதவர் ஆண்டவர். தாய் மறந்தாலும் நான் என்னை மறக்க மாட்டேன் என்று சொன்ன தேவன், இதை விட வேற பெரிய ஆறுதல் எங்களுக்கு இந்த உலகத்தில் வேற என்னப்பா வேணும்? தொடர்ந்து உம்மை துதித்து கொண்டிருக்கிற பாக்கியத்தை கொடுங்கப்பா. ஆவியிலே அனலுள்ளவர்களாய் மாற்றும் தகவல் எங்க கணவருக்கு முன்னாடி, என் பிள்ளைங்களுக்கு முன்னாடி, எங்க சபைக்கு மத்தியில, எங்க சுற்றத்தார் மத்தியில, எங்க நுகத்தடி விரல் நீக்கி போக்க ஆண்டவரே எங்களுக்கு ஒன்று செய்ய தெரியணும். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்ய ஆண்டவரே பவுல் சொன்னது போல எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. உமக்கே துதி ஆண்டவரே, உமக்கே துதியப்பா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி, உமக்கே புகழ், உமக்கே கனம். என் இயேசுவே உமக்கே துதி, உமக்கே புகழ், உமக்கே கனம். என் இயேசுவே. கரங்களை தட்டி நல்ல ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி. உடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே, உடைய பிரசன்னத்துக்காக நன்றி. தொடர்ந்து உடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளையின் இருதயத்திலேயும் ஆண்டவரே அந்த பிரசன்னத்தை உணரச் செய்யுங்க. இங்கிருந்து வெளியே போகும்போது யாரா வேணா இருக்கலாம் தகப்பனே, கல்லான இருதயத்தை சதையான இருதயமாய் மாற்றுவது உமக்கு லேசான காரியம்தான். எவ்வளவுதான் ஜெபிச்சாலும், எவ்வளவுதான் துதித்தாலும், இங்க இருக்கும்போது நல்லதா இருக்கு, வெளியே போகும்போது இந்த வல்லமை என்கிட்ட குறைஞ்சு போகுதுன்னு கர்த்தாவே உடைஞ்சி போய் உம்முடைய கண்களை நோக்கி பார்க்கிறேன். ஒவ்வொரு மகளையும் கர்த்தாவே கண்ணோக்கி பாருங்க. இன்றைக்கு காண்கிற இந்த எகிப்தியனை இனி காணாதபடி என் தேவன் இரக்கம் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். என் தேவன் இரக்கம் பாராட்டுவீராக. அப்படியாய் நீர் செய்ய போதற்காய் உமக்கு நன்றி. பெரிய காரியங்களை செய்கிற என் தேவன் தாமே உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.